அடியேன் சுவாமி ஆரம்பிச்சிருது. శతమకమణినీలా చారుకల్హస్తా స్తనభరణ వితాంగీ సాంద్రవాత్సల్య సింధు అలక వినికితాభిః స్రగ్భిః ఆకృష్టనాథ విలసదుగృతి గోదా విష్ణు చిత్తానః శ్రీమద్రంగం జయతు పరమం ధామ తేజో నిదానం భూమా తస్మిన్ భవతు కోపి భూమా సహాయః దివ్యం తస్మై దిశతు విభవం దేశికో దేశికానాం కాలే కాలే వరవర మునిః కల్పయన్ మంగళాని అపగత మదమానై అంతిమోపనిష్టైః అధిగత పరమార్థైః అర్థకామాన్ అనపేక్షైః నిఖిల జన సుఖీ నిర్జిత క్రోధలోభైః వరవర ముని భృత్యైరస్తు మే నిత్యయోగః அஞ்சுகுடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் வழுத்தாண்டாளை பக்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் திருவடிகளே சரணம். ஸ்ரீயப்பதியான எம்பெருமானாராலே மயர்வர மதிநல வருணப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அவ்வாறுகளுக்கு அத்தனை பேருக்கும் 10 பேருக்கும் ஒரே ஸ்திரீயாக பிறந்தவள் தான் ஆண்டாள். அந்த ஆண்டாளுடைய திவ்ய பிரபந்தங்களான 2 முதலாம் திருப்பாவை. இத்திருப்பாவைக்குண்டான திருச்சிறப்பு மற்ற எந்த திவ்ய கிரந்தத்துக்குமே எந்த திவ்ய பிரபந்தத்துக்குமே இல்லை என்று அடித்து சொல்லலாம். அப்படிப்பட்ட திவ்ய திருப்பாவையிலே நமக்கு இதுவரை 17 பாசுரங்கள் அனுபவப்பட்டிருக்கிறது. முதல் பாசுரத்திலே நாராயணனே நமக்கே பரதருவான் என்று பரத்வத்தையும், 2 பாசுரத்தில் பார்க்கடல் பையத்து இன்ன பரமன் என்று வியூக சௌஹார்தத்தையும், 3, 4, 5 3 பாசுரங்களினாலே திருவிக்கிரமாவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதார வைபவத்தையும், அதே 5வது பாசுரத்திலே புல் அரையன் கோயிலை வெளிசங்கின் பேரறையிலையோ என்று அர்த்தாவதார பிரஸ்தாவத்தையும், பாட்டிலே உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து அரியன்ன பேரரவம் என்று உள்ளத்து கொண்டு என்பதனாலே அந்த அந்தர்யாமித்துவத்தையும், அதே போல் 6வது பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம் வரைக்கும் 10 விதமான பெண் பிள்ளைகளை எழுப்புகிற கிரமத்திலே 10 ஆழ்வார்களுடைய வைபவத்தை அனுபவித்த ஆண்டாள் 16வது பாசுரத்திலே நாயகானுடைய கோயில் காப்பானையும் வாப்பானையும் எழுப்பி அவன் கதவை மணிக்கதவம் தாழ் என்கிற பிரார்த்தனையின் பேரிலே அந்த மணிக்கதவை திறந்துவிட அங்கே உள்ளுக்குள்ளே சயனித்துக் கொண்டிருக்கும்படியான 4 அதிகாரிகள் நந்தகோபன், யசோதை, கண்ணபிரான், நம்பிமூத்தபிரான், பலராமன் ஆகிற 4 பேரையும் எழுப்பி அந்த 4 பேருடைய அனுபவத்தை பின்பும் எந்த விதமான மாறுபாடும் இல்லாத காரணத்தை மற்றதெல்லாம் சரியாக செய்தோம். ஆனாலும் எம்பெருமானுடைய அருள் தேவை, அதற்கு பிராட்டினுடைய புருஷகாரம் என்பது மிகவும் முக்கியம். அந்த பிராட்டினுடைய புருஷகாரம் இல்லாமல் போனால் நமக்கு எம்பெருமானுடைய அருள் கிடைக்காது என்பதை புரிந்து கொண்ட ஆண்டாள் 3 பாசுரத்தினாலே 19, 20 3 பாசுரத்தினாலேயும்
மூன்று விதமான வைபவத்தை, புருஷகார வைபவத்தை நமக்கு அருமையாக அருளி செய்கின்றாள். என் பிராட்டியினுடைய சம்பந்தம் போனால் எம்பெருமான் நம்மை அருள் செய்ய மாட்டானா என்கிற கேள்வி எழும். என்ன காரணம் என்றால், நாம் எல்லோரும் எப்பொழுதும் பாபத்தை பண்ணிக்கிறவர்களே தவிர புண்ணியத்தை எப்பொழுதும் பண்ணி கொண்டிருக்கிறவர் அல்ல. ஏதோ பிராமாதிகமாக புத்தி பூர்வகமாக இல்லாமற் போனாலும் பழக்க வழக்கத்தின் காரணமாகவாவது நாம் பண்ணுவது என்பது ஒரு வழக்கமாகி விட்டது. ஏதாவது ஒரு விதமாக, அது எப்படி தெரிந்து பண்ணுவதல்ல, அப்படி தெரிந்து தெரியாமல் பண்ணும்படியான பாபங்கள் நிறைய இருக்கிற காரணத்தினாலே சர்வதந்திர சுதந்திரனான, யாரும் கேட்பாரற்ற ஆசிரியத்தோடு கூடியவனான எம்பெருமான் அவன் அருள் செய்வனா என்று ஆலோசிக்க புகுந்தால் அது ஒரு காலம் முடியாது. அவன் நம்மை அருள் செய்ய மாட்டான். அவ்வாறு இருக்கும்படியான சந்தர்ப்பத்திலே அதன் பக்கத்திலே இருக்கக்கூடிய பிராட்டியினுடைய சம்பந்தத்தினாலே நாம் அவளை முன்னிட்டு கொண்டு எம்பெருமாற்றினோம் என்றால் அவன் நம்மை அருள் செய்வன் என்பது சம்பிரதாய சாரார்த்தம். அந்த சாரார்த்தத்தை நன்றாக தெரிந்து கொண்ட ஆண்டாள் இப்பாசுரத்திலே புருஷகார வைபவத்தினுடைய பெருமையை அருளி செய்கிறாள். முதல்ல யாரை சொல்றாள்னா, இந்த கிருஷ்ணாவதாரத்துக்கு தகுந்த புருஷகார பூதையான அந்த நப்பின்ன பிராட்டியினுடைய பெருமையை பத்தி, அவளுக்கு உண்டான அவள் எப்படி வந்தாள் என்பதை பத்தி இந்த பாதை மிக அழகாக தெரிவிக்கிறாள். ஏன் பிராட்டியினுடைய புருஷகாரம் இல்லாமல் போனால் கிடைக்கின்றால் கிடைக்காது. அதற்கு நாம பண்ணின பாப்பங்கள்னு கீழே சொன்னேன். அதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் எம்பெருமானார் தம்முடைய சரணாகதி கத்தியத்திலே ஆரம்பிக்கும் போதே பகவன் நாராயணானுரூப ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வர்ய சீலாதிகாதிசயா அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்யமகிஷீம் அகில ஜகன்மாதரமஸ்மன்மாதரமசரண்ய சரண்யாம் மரண்ய சரணஹ சரணமகம் பிரபத்யே என்று பிறச்சரணாகதி பண்ணுகின்றார். முதல்ல பாருங்க, ஆரம்பிக்க சேவே பகவன் அபிமத, பகவன் நாராயணனுக்கு அபிமதமானவன். அபிமதம்னா மிகவும் விரும்பத்தகுந்த, அனுரூப அதுக்கு தகுந்த, அந்த விரும்பத்தகுந்த அழகையும் உடையவள். அனுரூப ரூப குண விபவ வைபவம் ஐஸ்வர்ய ஷீலாதி இந்த மாதிரி முதலான குணங்களோடும் அனவதிகாதிசயா அசங்கேய கல்யாண அசங்கேயம் சங்கே எண்ணி முடிக்க முடியாத குணங்களோடு கூடினவனே, எண்ணி முடிக்க முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய பெருமை பெற்றவள். அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம், பத்மம் தாமரை பூவை தன்னுடைய இருப்பிடமாக உடையவளும், பகவதீம் பகவானுக்காகவே ஆட்டிருக்கிறவளும், பகவதீம் ஸ்ரீயம் ஸ்ரீ என்பது பெரிய பிராட்டியாரை பிரலோகாச்சாரியர் சொல்கிறார். ஸ்ரீ என்பது பெரிய பிராட்டியாரம் தேவீம் அந்த பெருமாள் எம்பெருமான் எம்பெருமாட்டியோடு சேர்ந்ததனால் தான் பெருமை பெறுகிறாரே தவிர எம்பெருமானோடு சேராமற் போனால் எம்பெருமானுக்கே பெருமை இல்லை. எம்பெருமாட்டியோடு போனால் பெருமை இல்லை. என்ன
சொல்றது ஸ்ரத்தையா தேவஹா தேவத்வம் அஸ்னுதே. ஸ்ரத்தா ஸ்ரத்தா யாருக்கு? பிராட் ஸ்ரத்தான்னு பேரு. ஸ்ரத்த என்ன ஸ்ரத்த அவளுக்கு? என்ன ஸ்ரத்தை? ரொம்ப ஸ்ரத்தையா படிக்கிறான், என்ன ஸ்ரத்தையா கைங்கரியம் பண்றான். நன்றாக நன்றாக, அதுதான் ஸ்ரத்தான்றது நன்றாக அர்த்தம். ஆக ஸ்ரத்தா என்ன ஸ்ரத்தை? அடிகளை எம்பெருமானிடத்திலே சேர்த்து வைப்பதில் அக்கறை. அதுதான் அக்கறை. எதுல அக்கறை அவளுக்கு? அடியவர்களை எம்பெருமானிடத்திலே சேர்க்கும்படியான புருஷகார காரியத்திலே அக்கறை உடையவள் ஸ்ரத்தா. அக்கறை உடையவள், அதுதான் ஸ்ரத்தையா தேவஹா. பிராட்டியோடு கூடினால் எம்பெருமான் தேவனாகிறான். தேவத்வம் அஸ்னுதே. தேவத்வமானது அவனுக்கு பெருக்க வேண்டுமென்றால், நிலை நிற்க வேண்டுமென்றால் பிராட்டியோடு சேர்ந்தால்தான் எம்பெருமானுக்கு அந்த தேவன் பெயர் நிலை நிற்கும், நிலை நிற்கும் என்று உபனிஷத்தும் வேதமும் எடுத்து சொல்லுகிறது. அதை தமிழாக்கின திருமழிசை பிரான் திருவில்லா தேவரை தேரேல் மின் தேவு. திருவில்லா தேவரை, திரியில்லாத தேவரை தேயாக நினைக்காதே நினைக்காட்டே. அதைத்தான் சொல்றார். பத்மவனாலயம் பகவதிம் ஸ்ரீயம் தேவீம் நித்ய அனபாயினீம். ஒரு நாள் விடாதவள், ஒரு நாளும் எம்பெருமானை கைவிடாதவள். அவளாக விடமாட்டா. சீதா பிராட்டியாக இருக்கும்படியான சமயத்திலே விடும்படியான அபாகியம் ஏற்பட்டது, அவ்வளவுதான். அவளா விட்டுட்டு போன, அவளா விடல, அவளாக விடல, விடும்படியான அபாகியம் ஏற்பட்டது. அதனால ஏற்பட்டதுன்னா அதையும் வால்மீகி ரொம்ப அழகாக சுந்தரி ரகுநாதஸ்ய சுரஸ்ரீ துக்தசான் தசானனஸ்ய பவனே தசமாசான் உவாசஹா என்று அந்த தேவமாதர்களுடைய சிறையை விடுவிப்பதற்காக தான் சிறையை ஏற்றுக்கொண்டாள். அந்த தேவமாதர்களை சிறைபிடிச்சு வச்சிருந்தான் ராவணன். அத்தனை பேரும் பிரார்த்திக்கிறான், மனமுருகி பிரார்த்திக்கிறான். அப்படி மனமுருகி பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அந்த ஏற்றுக்கொண்டிலே அதற்காக என்ன பண்றது? அவர்களை விடுவிக்கணும்னா நாம போய் மாட்டிக்கணும். நாம போய் மாட்டின்றாதான் அவர்களை விடுவிக்க முடியும். ஆகையினால என்ன பண்றா? சுரஸ்ரீ துக்க சாந்தையை அவர்கள் அந்த தேவமாதர்களுடைய விடுவிப்பதற்காக தசாமனஸ்ய பவனே 10 தலை ராவணன் வீட்டிலே 10 மாசம் இருந்தாள். ஆக பாருங்கோ, பிராட்டியானவள் மற்றொருத்தருடைய கஷ்டத்தை போக்குவாக லங்கா ராஜ்யத்திலே போய் இருந்தாள் என்பது முக்கியமான விஷயமாக இருக்கிற காரணத்தினாலே அடியவர்களுடைய கஷ்டத்தை போக்குவது என்பது அவளுக்குண்டான இயல்பு, அவளுக்குண்டான தனிச்சிறப்பு. ஆகையினாலே அப்படி சிறப்பான விதத்திலே அப்படி நித்ய அனபாயினே அவதி நிரவதிகம் இவ்வளவுதான் 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 சொல்ல முடியாது. எவ்வளவுன்னு அதற்கு ஒரு புல்சாவே சொல்ல முடியாது. நிரவத்யாம் தேவதேவ திவ்ய மகிஷீம் அவனுக்கு தகுந்த தலைவியாக இருக்க மகிழ்ச்சியும்னா தலைவியாக இருக்கக்கூடியவள். அகில ஜெகன் அகில ஜெகும் தாய் அஸ்மன் மாதரம் எங்கு தாய் எங்களுக்கு தாய். அசரண்ய சரண்யாம் அசரண்யம் சரண்யம் அவள் பற்றினாம் என்றால் சரணமகம் பிரபத்தியே அவளிடத்தை நாங்கள் பற்றுகின்றோம். பாருங்க, அகில ஜெகன் மாதரம் என்றும் அஸ்மன் மாதரம் என்றும் 2 குறிப்பிடுகிறார்கள். எம்பெருமானார் சொல்றார், அகில ஜெகன் எல்லாவற்றுக்கும் தாய் ஜெகஜனனி ஜெகன் மாதா என்று பலவிதமாக சொல்லும்படியான
அந்த பெருமை பெற்றவளாக இருக்கக்கூடிய அந்த வைபவத்தை நாம அதை நாம பார்த்திருக்கோம் எல்லாம் உண்மைதான், அதுல ஒண்ணு இது இல்ல. ஆனாலும் கூட அது என்ன அகில ஜகத்துக்கும் மாதாவா இருக்கிற போது அஸ்மன் மாதரம் என்று தனிப்பட சொல்லுவதற்கு காரணம் என்? ரொம்ப அழகாக நமக்கு பெரிய பிள்ளை தம்முடைய கத்திய வியாக்கியானத்திலே சொல்லும்படியான சமயத்திலே அகில எல்லாருக்கும் தாய் அவள் லோகமாதா, அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. அஸ்மன் எங்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே தாய். அது என்ன எங்களுக்கு? யாருக்கு? எங்கள்னா யாரு? அவளிடத்திலே பிராட்டி இடத்திலே புருஷகாரமாக பற்றும்படியான அதிகாரிகளான சம்பிரதாய நிஷ்டர்கள் அவதான். ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றவர்களாக இருக்கக்கூடிய பெரியோர்கள் யாரார் இருக்காளோ அவர்கள் அத்தனை பேரும் அஸ்மன் தனிப்பட்டு சொல்லிக்கலாம், எங்களுக்கு தாய். அதைத்தான் எங்க சுவாமி திருப்பதி சுவாமி ஆச்சரியமா சொல்லுவர். அகில ஜெகன் மாதரம் என்பது சர்வ தரிசனம், அஸ்மன் மாதரம் என்பது 300 ரூபாய் டிக்கெட் அப்படின்னு சொல்லுவார் எங்க சுவாமி திருப்பதி சுவாமி சொல்லுவார். அகில ஜெகன் மாதரம் என்பது சர்வ தரிசனம், எல்லாரும் வரலாம். அதுல இன்னார் என்று எண்ணுவார் இல்லைகான், இன்னார் எண்ணுவார் இல்லை, யார் வேணாலும் வரலாம் அகில ஜெகன் மாதரம். ஆனா இந்த அஸ்மன் மாதரம்னு இருக்கு, அஸ்மன் மாதரம் அது பிரபத்தி அனுஷ்டானத்திலே செய்யும்படியான காரியங்களை யார் பண்ணக்கூடிய அதிகாரிகளோ அவர்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே அவள் உற்று நோக்குவள் எல்லாவள். அதே இந்த இப்படி ஆச்சாரிய சம்பந்தத்தோடு கூடினவர்களுக்குண்டான தனிச்சது மிக அதிகமாக மிக கொண்டாடத் தகுந்த விதத்திலே இருக்கும்படியான காரணத்தினாலே அப்படி தனிப்பட்ட சிறப்பை உடைய அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் மனன்ய சரணா சரணமகம் பிரபத்தியே. எதற்காக பண்றீர்? எதற்கு பண்றீர்? பாரமார்த்திகி பகவத் சரணாரவிந்தாகதிகி ஸ்திதா அவிரதா அஸ்துமே. பாரமார்த்திகமாக ஒன்றை எதிர்பார்த்தல்ல. இப்ப சரணாகதி கத்தியம் பண்ணுன்னு எம்பெருமான் நியமிச்சானா? இல்ல, எம்பெருமானார் மனத்திலேயே தோன்றி அப்பா இந்த நமக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறை எந்த தந்தை தம்மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கி அப்படிப்பட்ட கீழ் மேல் எமரேல் எழுபிறப்பும் மாசது நம்முட வாழ்வு வாக்கியவன் தமர் என்கிற கிரமத்திலே பின்னாடி வரக்கூடிய சந்ததியினரான பேரும் எம்பெருமானிடத்தினுடைய அடிவை பெருமம் பெற வேணும், எல்லோரும் பாக்கியத்தை பெற வேணும் என்பதற்காக நம்ம அத்தனாகவே இந்த காரியத்தை பண்ணினார். ஆகையினாலே அதனாலதான் உத்வாதரஞ்சய விபீஷண சொல்ற வேதாந்த வாசிரியர் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட விதத்திலே நம்ம அத்தனை பேருக்கு பிரார்த்தித்ததே தவிர அவருக்காக பண்ணின பிரார்த்தனை அன்று அன்னைக்கு எம்பெருமானார் பண்ணின சரணாகதியினுடைய பலிதம்தான் இன்று வரை நாளைக்கும் நாளன்னைக்கும் எத்தனை காலம் இருந்தாலும் கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் வேதம் உள்ளளவும் வேத கீதன் உள்ளளவும் அந்த சரணாகதி பலித்து கொண்டு இருக்கிறது. ஆகையினாலே அப்படிப்பட்ட பெருமையாளராக கூடிய பிராட்டியை சரணாகனது எதற்காகன்னா பாரமார்த்திகமான்றை எதிர்பார்த்து பண்ணப்பட்டதல்ல. எனக்கு இது வேணும் அது கேட்கல. பகவத் அரவிந்த சரணாகதி யதாவஸ்திதா எந்த அவஸ்தையில இருந்தாலும் அவிரதா அஸ்துமே நான் எப்படி இருந்தாலும் எந்த விதத்திலே இருந்தாலும் என்னை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று தெரிவிக்கும்படியான தெரிவிக்கும்படியான விஷயத்தை சொன்ன உடனே 2 பேரும் பெரிய பெருமாளும் ஸ்ரீரங்க நாச்சியாரும் நம்பெருமாளும் ஸ்ரீரங்க நாச்சியாரும்
ரெண்டு பேரும் என்ன பண்ணா, அஸ்துதே தயைவ சர்வம் சம்பத்ஸ்யதே, அஸ்துதே அஸ்துதே அஸ்து ததாஸ்து. தேவரீர் பிரார்த்தித்தபடியே எம்பெருமானாருக்கு நியமனம் கொடுக்கிறார். தேவரீர் பிரார்த்தித்தபடியே பரிபூர்ண அனுகிரகத்தை பண்ணுகிறோம் என்று தெரிவிக்கிறார்கள். அப்படி தெரிவிக்கும்படியான விதத்திலே இருக்கக்கூடிய திவ்யமான வைபவத்தை தெரிவிக்கும்படியான பாசுரம். அதுவும் இல்லாமல் இந்த பாசுரத்துக்கு இன்னொரு சிறப்பு என்றால், எம்பெருமானார் விசேஷித்து உகந்த பாசுரம் என்று நம்முடைய ஆச்சாரியர்கள் தெரிவித்துள்ளார்கள். விசேஷித்து விசேஷித்து ரொம்பவும் ஆசைப்பட்ட விதம் உகந்த பாசுரம். என்ன விசேஷித்து உகந்தார் என்றால், எம்பெருமானார் மாநகரிலே சித்தரை வீதியிலே அப்படி உஞ்சவர்த்தி திருப்பாவை அனுசந்தானத்தோடு உஞ்சவர்த்தியை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கார். அந்த தேருக்கு பக்கத்துல பெரிய நம்பியனுடைய திருமாளிகை. அந்த பெரிய நம்பி திருமாளிகை வாசல்ல நின்று இந்த பாசுரத்தை, இந்த 18வது பாசுரத்தை, உந்து மதகளித்தன் என்கிற பாசுரத்தை விண்ணப்பிச்சுட்டு இருக்கார். அந்த உள்ளுக்குள்ளேந்து பெண் பிள்ளையாகிற அவள், அந்த பெண் பிள்ளையாகிறவள் அத்துழாய், அவள் என்ன உள்ளுக்குள்ளேந்து வந்து கதவை திறந்தா. கதவை திறந்த அடுத்த க்ஷணமே அவள் கதவை திறப்பதற்கும் இவர் இந்த வார்த்தையை சீராறு வளையொலிப்ப வந்து திறவாய் என்கிற இந்த வார்த்தையை சொல்லுவதற்கும் சரியாக இருந்த உடனே, நாம சொல்ற மாதிரி எம்பெருமானார் திருப்பாவை சொல்றவர் அல்ல. அந்த எம்பெருமான் திருப்பாவையில ஆழ்ந்து போய் அதோடைய கலந்து போய், அல்ல திருப்பாவை வேறல்ல, அதனாலதான் அவருக்கு திருப்பாவஜி என்ற திருநாமம் ஏற்பட்டதென்றோ. ஆகையினாலே அப்படி அதனோடு இயைந்து போய் கலந்து போய் உடனே நேரடியாகவே நம்ம அந்த நப்பின்ன பிராட்டியே வந்து கதவை திறக்கிற மாதிரி நினைச்சுண்டு, நப்பின்ன பிராட்டின்னா அவளை நாம சேவிக்கணும் இல்லையோ. ஆகையினால என்ன பண்ணினார், உடனே அந்த நப்பின்ன பிராட்டிய புருஷமாக பற்றுகிற மாதிரி எப்படி ஸ்ரீரங்கநாச்சியாரையும் நம்பெருமாளையும் பங்குனி உத்தர சேர்த்தி என்று சரணாகதியாக பற்றினாரோ அதே கிரமத்தில இங்கையும் உடனே தபாலு கீழே விழுந்து சேவிச்சார். அந்த குழந்தைய ஒழிச்சார். சேவிச்ச உடனே அந்த குழந்தை பதறி போய் பயப்பட்டு போய் உள்ளுக்குள்ள போய் தகப்பனார் பெரிய நம்பியன் இடத்துல, சுவாமி அப்பா 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 அப்பா, என்ன 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 ஜியருக்கு பைத்தியம் பிடிச்சுடுத்து, ஜியத்தியம் பிடிச்சுடுத்து சொல்லித்து. ஜியருக்கு பைத்தியம் பிடி என்னது என்னது? நான் போய் பிக்ஷை சாய்க்கிறதுக்காக, புற்றை சேர்க்கிறதுக்காக, பிக்ஷை எடுவதற்காக நான் சென்றால் திறந்து உள்ளுக்குள்ள கதவை திறந்துன்னு போய் நிக்கிறதுக்கு ஆரம்பிச்சா உடனே என்னை உழுது சேவிக்கிறாருப்பா, என்னை உழுது சேவிக்கிறாருப்பா, என்ன அநியாயம் என்ன அநியாயம். உள்ளுக்குள்ள இருந்து நேரம் வந்தார், பெரிய நம்பி வந்தார். ஆச்சாரிய சிரேஷ்டர் அவரைத்தான ஆசிரியிக்க சொன்னார் தேவப்பெருமாள். பூர்ணாச்சாரியாஸ்ரயா, பெரிய நம்பிகளை ஆசிரியிக்க வேண்டும். அப்படி மதத்திலே பெரிய நம்பியனிடத்திலே ஆசிரியித்து அவரிடத்திலே பஞ்சசம்ஸ்கார வைபவத்தை எல்லாம் பெற்றவரான எம்பெருமானார் அந்த சமர்ப்பித்து நிற்கும்படியான நிலையை பார்த்து அங்கிருந்து உள்ளுக்குள்ளிருந்து வந்த பெரிய நம்பிகள் என்ன கேட்டார், என்ன கேட்டார்? குழந்தை ஏதோ பைத்தியம் பிடிச்சுடுத்துன்னு சொன்னா கூட ஏதாவது வேற இது இருக்கும். அவன் எப்பவும் சொல்லிட்டு வருது திருப்பாவை. அந்த திருப்பாவையில இந்த பாசுரம் வந்திருக்கும். இந்த பத்திலே அந்த பிராட்டியே கிடக்கிறமா நினைச்சுன்னு இந்த பெண் பிள்ளையே நப்பின்ன பிராட்டியா நினைச்சு தன்னை எல்லாத்தையும் ஊகித்தறிந்த பெரிய நம்பிகள் என்ன கேட்டார்? உந்து மதகளித்தன் அனுசந்தானமோ என்று கேட்டார். உந்து மதகளித்தன் அனுசந்தானம் என்று கேட்டார். அந்த உந்து மதகளித்தன் அனுசந்தானமோ என்று கேட்ட அப்படி எம்பெருமானாருக்கு விசேஷித்து உகந்த பாசுரம் இன்றைய தின பாசுரம். பாசுரானுசந்தானம் செய்து மேற்கொண்டு அர்த்த அனுபவத்தை அனுபவிக்கலாம். உந்து மதகளித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடதிரவாய்
வந்து எங்கும் கோழி அடைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்து உந்து மதகளித்தாத தோல் வலியன் வந்து திரவாய் மகிழ்ந்து. நேரடியாக எம் பிராட்டி நப்பின்ன பிராட்டியே இல்லாமல் முதல்ல நந்தகோபாலன் மருமகளே நப்பின் நாய் என்று தெரிவிக்கிறாள். ஏன் நேர நப்பின்ன பிராட்டியே அப்படின்னு சொல்லாமேன்னா, என்னதான் இருந்தாலும் பெரிய சம்பந்தத்தினாலதான் பெருமையே தவிர நேரடியாக நமக்கு பெருமை கிடையாது, பெருமையானது கிடையாது. ஆச்சு. பிராட்டியானவள் தன்னை சொல்லிக்கச்சே என்ன சொல்லிக்கலாம்? நாம் மிதிலாதிபதியினுடைய பெண் பிள்ளை, ஜனக சக்கரவர்த்தியினுடைய பெண் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா அத சொல்லிக்கவே இல்லை. அதல்ல, அதை விட்டுட்டா ஸ்னுஷா தசரதஸ்யாகம், தசரதஸ்ய அகம், அகம் நான், ஸ்னுஷா மாட்டு பெண், மனாட்டு பெண். யாருடைய மாட்டு பெண்? டாக்டர் இன்லான்றாளே, அதுதான் இந்த டாக்டர் இன்லா. நான் யாருக்கு டாக்டர் இன்லா தெரியுமா? தசரதஸ்ய அகம் ஸ்னுஷா, தசரதனுக்கு நாட்டு பெண், தசரதனுக்கு மருமகள், தசரதனுக்கு மருமகள், மற்றொரு மகள் மருமகள். ஏற்கனவே பெண் பிள்ளை, அந்த பெண் பிள்ளையை போல இவளையும் ஒரு பெண் பிள்ளையாக வேண்டும் என்று நினைக்கும் அந்த எண்ணத்தோடு இருக்கிறதுக்காக தான் மருமகள் என்று பெயர் வைத்தார்கள். மறு மறு மகள், மற்றொரு மகள், மற்றொரு மகள். உடனே கேள்வி எழுந்ததாம். கிருஷ்ணவாச்ச சுவாமி திருப்பதி சுவாமி சொல்லுவார், அப்ப பெண்ணே இல்ல, பொண்ணே இல்ல, எல்லாம் பிள்ளையா இருந்ததுன்னா அப்ப அவளை மகளாக நினைக்க இரட்டித்து தோற்ற வேண்டும் என்று தெரிவித்தாராம். ஆமா, இரட்டித்து. சாதாரணமாக பெண் பிள்ளையும் இருந்து பெண் பிள்ளையோடு கூடியிருக்கும்படியான ஒரு மருந்தான்னா அவளை பெண் பிள்ளையும் பார்த்து இவளையும் பார்ப்பது அது சது. பெண் பிள்ளை இல்லாமல் பிள்ளை மட்டும் இருந்து அந்த மருமகளாக இருந்தான்னா அப்ப எப்படின்னா, அந்த பெண் பிள்ளை இருந்தால் எவ்வளவு அபிமானம் காட்டுகின்றார்களோ, பெண் பிள்ளைக்கு காட்டும் அபிமானமும் இந்த மருமகளுக்கு காட்டும்படியான அபிமானமும் ரெண்டு விதமாக அவளை நோக்க வேணும், நன்றாக பார்த்து கொள்ள வேணும் என்று தெரிவித்தார்களாம். இதனாலே அப்படி பெரியோர்களுடைய சம்பந்தத்தினாலே நமக்கு பெருமை. ஸ்னுஷா தசரதஸ்ய அகம் ஒண்ணு. ரெண்டாவது பாருங்க, எல்லாம் ஆயிடுத்து. பரத்வாஜ ஆசிரமத்துல திரும்பி வந்தாச்சு. பரத்வாஜ ஆசிரமத்துல சாப்பாட்டு ராமனாக உட்காந்து சாப்பிட்டா எல்லாம் அந்த தத்துல்ய கபோஜனம் சம்யக் சகுண சகபோஜனம் என்று சொல்லும்படியான விதத்திலே சகபோஜனம். அவனோடு வாதமாமகன் மர்க்கடம் விலங்கு மற்றொரு சாதி என்றொழிந்திலை உகந்து காதலாதரம் கடலினும் பெருக செய்தகவினுக்கில்ல கைமார் என்று கோதில் வாய்மை நான் உடனே உண்பன் நான் என்ன எனக்கு ஆக வேண்டும் அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்து என்று தெரிவிக்கிறாரே. வாதமாமகன் வாயுபுத்திரன், மர்க்கடம் குரங்கு, விலங்கு, மற்றொரு சாதி மனுஷால் இல்ல மற்றொரு சாதி என்று ஒழிந்திலை என்ன பண்ணார்? உகந்து, ரொம்ப உகப்போடு, காதலாதரம் கடலினும் பெருக, காதலால் கடலினும் பெருக. அவன் பண்ணின உபகாரத்துக்கு நாம என்ன பண்ணலாம்? கடலினும் பெருக. கடல் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெருசு. அதை விட செய் தகவினுக்கில்லை அவன் பண்ணின உபகாரம். என்ன உபகாரம் பண்ணா? விராட்டி உள்ளாத சொன்னானோ இல்லையோ,
விற்பெருந்தவத்தோள் வீர வீங்கு நீர் இளங்க வெற்பில் நற்பொருந்தவத்துழாய நங்கையைக் கண்டே நல்லேன். இப்பிறப்பென்பதொன்றும் இரும்புற என்பதொன்றும் கற்பினும் பெயரும் களிநடம் கண்டேன். யாரு கம்மநாட்டாழ்வார் சொல்றார் பாருங்க. தடந்தோள் வீரா ஆஜானுபாகும் அரவிந்த தலாயதாட்சம் நாமம் நிசாச்சர விநாசகரம் நமாமி. அப்படியே தமிழ் படுத்துறார். விற்பெருந்தடந்தோள் வீரா வீங்கு நீர் இளங்க வெற்பில். வீங்கு நீர் மூணு பக்கத்திலும் ஜலத்தாலே சூழப்பட்டிருக்கும்படியான அந்த தீவாகிற லங்கையிலே நற்பெருந்தவத்துழாயை கண்டே நல்லே. நற்தவம், அவளை பார்க்கணும்னா சாதாரணமான தபஸ் இல்ல, ரொம்ப தவத்துழாய, அந்த தவத்துக்கெல்லாம் மேலான நங்கையை தபஸ் பண்ணா கூட கிடைக்காத பெருமையாய் உடையவளான அவளை கண்டேன் அல்லேன், கண்டேன் அல்லேன். நான் பார்க்கல. என்னையா இது அடுத்து சொல்றாரு பாருங்க உத்தரார்த்தத்துல பின்பகுதியில. இப்பிறப்பு என்பதொன்னும், பிறப்பு இந்த ஜென்மம் சார்த்தக்கியம் ஏற்பட்டதுக்கு காரணமே நான் உம்மை பார்த்ததுனாலே, ராமச்சந்திரா உம்மை பார்த்ததுனாலே இந்த ஜென்ம சாபல்யம் ஏற்படல. பிராட்டிய தான் சாபல்யம் ஏற்பட்டது. இப்பிறப்பென்பதொன்னும் எப்படி சொன்னான் அக்ரூரன்? அத்யமே சபலஞ்சன்ம சுப்ரபாதா சமே நிசா. என்னுடைய ஜென்மம் கம்சன் சோறுண்டு வளர்ந்த எனக்கு இன்றொரு நாள் விடிவு ஏற்பட்டதே. பிரியவாச்சன் பாருங்க. ஆகையினாலே சோற்றை வளர்த்து கொண்டு வந்த எனக்கு இந்த கண்ணனை கூடிய பாக்கியம் ஏற்பட்டது. இன்னைக்குதான் ஜென்ம சாபல்யம். அந்த மாதிரி இங்க பிராட்டிய பார்த்ததுனாலே அனுமன் சொல்றார். இப்பிற என்பது ஒன்றும் இரும் பொறை அந்த கிருப்பை எப்படிப்பட்ட கிருப்பை? இரும்பொறை என்பதொன்றும் அத்தை விட என்ன கற்பினும் பெயர். அந்த கற்பு அங்க நடமாடுறதையா, அப்படியே நாட்டியம் ஆடுறதையா, நிறுத்தையா, களி நடம் கண்டேன் பாருங்க. அதுதான் அந்த ஓரம்தான். பிராட்டி உள்ளாள் என்பதை, அவள் எப்படி இருக்கிறாள், அவள் கிருபாவான் அத்தோடு இருக்கிறாள், பாதிவிரத்தியத்தோடு இருக்கிறாள். செய் தகவினுக்கில்லை கைமாறென்று கோதில் வாய்மை நான் உடனே உண்பன் உடனே சாப்பிட்டான். அவனோட சரிசமமாக உட்காந்து சரிசமமா உட்காந்து சாப்பிட்டான். எல்லாம் சாப்பிட்டாச்சு. உண்பன் நான் என்ற உண்பொருள். ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த பரத்வாஜ வித்யாராதனையும் முடிச்சுண்டு அங்கேருந்து கிளம்பி அப்படி ஊருக்கு வரச்சே அயோத்தி வந்துடுத்து. 14 வருஷத்துக்கு முன்னாடி அவளும் பார்த்திருக்கா. கல்யாணமாகி 12 வருஷம் அயோத்தியில இருந்திருக்கா. சமாத்வாத்ராகம் நிவேசனே புஞ்சான் அமானுஷான் வால்மீகி சொல்றார். 12 வருஷம் அயோத்தியில இருந்தேன். கல்யாணமாய் வந்து மிथिला நகரத்திலிருந்து வந்து 12 வருஷம் இருந்திருந்தேன். துவாதச தத்ர அகம் அமானுஷான் போகான் புஞ்சான் அமானுஷ்யமான போகங்களை எல்லாம் நான் அனுபவித்தேன். அப்படிப்பட்ட போகங்களை எல்லாம் அனுபவித்த உண்மையாளர்களான அவளுக்கு மறந்து போயிருக்குமா? 14 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த அயோத்தியமானா மறந்து இருக்காது. ஆனாலும் என்ன சொல்றாரு அப்படி வந்துடுச்சு. வந்த உடனே அப்படி கை காட்டுறார். சிதாய் பாரு. ராஜதானி பிதுர் மமா. ராஜதானி பார், நம்ம ராஜ்யம் வந்துடுத்து, நம்ம அயோத்தி வந்துடுத்து, நாம பட்டாபிஷேகம் பண்ணிக்க போற இடம் வந்துடுத்து. இப்படின்லாம் சொல்லாம என்ன சொன்னார்? ராஜதானி மம பிதுகு ராஜதானி. பார், எங்களுடைய தகப்பனாருடைய
ராஜதானி ராஜ்யம், என்னுடைய தகப்பனாருடைய ராஜ்யம் ராஜ்யம் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையோ. ஆகையினாலே பெரியோர்களுடைய சம்பந்தத்தினால் தான் பேரு பெருமை. இன்னொன்னு சொல்லலாம், ஆச்சரியமாக கடைசியில முடிக்கச்சே, ரத்னத்தை முடிக்கச்சே, ஆளவந்தரத்தை முடிக்கச்சே என்ன வார்த்தை சொல்றார்? சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதிமாத்மவந்தம் பிதாமகம் நாதமுனிம் விலோ பிரசீதமத்விருத்தம் அச்சிந்தயித்வா. ஐயா, எல்லாம் முதல்ல நாதமுனிக்கு கிருத்திரிமத்துவ, கிருத்திரிமம் இல்ல, சரணாரவிந்த. இது சில பேர் வேஷம் போடுவா. சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி அபவந்தம். யார்? எல்லாம் நாதமுனிகளுக்கு விசேஷனம், நாதமுனிகளுக்கு விசேஷனம். கிருத்திரிம வேஷம் போட்டுன்னு சில பேர் பண்ணுவா. அந்த மாதிரி வேஷம் இல்லாத வேஷதாரி அன்று அக்கிருத்திரிமத்துவ சரணாரவிந்த என்ப திருவடிவாரத்திலே பிரேம பிரகர்ஷம், பிரேம பிரகர்ஷங்கள் எல்லாம் ஆத்மவந்தம், ஆத்ம குண பூர்த்தி எல்லாம் எல்லாம் யாருக்கு? எங்க தாத்தாக்கு நிறைஞ்சு இருக்கிறது. எங்க தாத்தாக்கு யாருக்கு? நாதமுனிகளுக்கு. அவரை பார்த்து பிதாமகம், பிதா நாதமுனிமுக்கிய கிருத்திமத்வச்சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவந்தம் பிதாமகம் என்று சொல்லாமல் நேர நேர நாதமுனிம் விலோக்கியா அப்படின்னு சொல்லாமே. ஐயோ, யார்? அவருக்கு நமக்கு உண்டான குடல் தொடக்கு, சரீர சம்பந்தம், சரீர சம்பந்தம். அதைத்தான் சொல்லுகிறார். பிதாமகம் நாதமுனிம் விலோக்கியா. ஏன் மாமான் மகளே என்கிற பாசுரத்திலே உறவு முறைமையை சொல்லப்படுகிறதுன்னு சொன்னாரோ இல்லையோ. பகவத் சம்பந்த அனுகுணமான உறவாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நினைத்து கொண்டிருந்த ஆளவந்தார் என்ன சொல்றார்? பிதாமகம், பிதாமகம் சொல்ல நேர நாரக்கியானது. ஐயோ, குடல் துடுக்க சொல்லணும், குடல் துடுக்கு, அந்த உறவு முறைமையை சொல்லணும். பிதாமகம் நாதமுனிம் விலோக்கியா. அப்ப பெரியோர்கள் பிதாமகங்கள், அவரை பார்த்து நீ எனக்கு கட்டாட்சி, அவரை பார்த்து எனக்கு கட்டாட்சி, பார்த்து எனக்கு கட்டாட்சி என்ன தெரிவிக்கிறார். அடியன் எந்த இடத்துல இத மாதிரி பிரவச்சனம் சொன்னாலும் நான் இந்த வார்த்தையை சேர்த்து சொல்லுவேன். இப்ப அடியேன் அத்தனை பேரும், நீங்கள் எத்தனை பேரும் நோக்குகிறீர்களே, கட்டாட்சிக்கிறீர்களே, எதற்காக? எதற்காக? என்னிடத்திலே ஏதாவது ஞான பாகம் ஏதாவது உண்டா என்று ஆலோசிக்க புகுந்தால் அது மொத்தம் சைபர், ஒன்றும் கிடையாது. ஆனால் அடியேனை நீங்க அத்தனை பேரும் அனுகிரகிப்பதற்கு காரணம் என்ன? எங்க தாத்தா சுவாமியினுடைய சம்பந்தம். அதுதான் தாத்தாவுடைய சுவாமியுடைய, காஞ்சி சுவாமியுடைய திருமேனி சம்பந்தம், அவருடைய பௌத்திரன் பேரன் என்கிறதுனாலதான் அடியேனுக்கு இந்த பாக்கியமே கிடைச்சிருக்கு. ஆகையினாலே பெரியோர்களுடைய சம்பந்தத்தினாலேதான் நமக்கு பெருமை. அததான் பெருமை. அந்த பெருமையை சொல்லுகிறார். உந்து மதகளித்தன், உந்தும்படியான மதத்தை, மதஜல பிரவாகம் உடைய ஆச்சரியமான யானையை உடையவன், யானையை உடைய. எங்கயா இது வரைக்கும் கீழே பாசுரத்துல சொன்னாரே, நம்ம நந்தகோபருக்கு முத்திரம் உண்டீரே. நந்தகோபாலனுக்கு 3 சைன்யம் உண்டு. ஒன்று பசுக்கூட்டம், மற்றொன்று எருமை கூட்டம், மற்றொன்று கூட்டம் ஆடு. 3 தான். அப்படி இருக்கச்சே இப்ப பார்த்தா இந்த பாசுரத்துல திடீர்னு யானைன்றாரே, யானைன்றா. வசுதேவருக்கு இருக்கக்கூடிய செல்வமெல்லாம் இவருக்கும் உண்டாகையினாலே அந்த வசுதேவனுக்கு யானை இருக்கு, அது இவருக்கும் உண்டு. அதனாலே தெரிவிக்கிறார்கள். உந்தும் மதகளித்தன், உந்தும் மத பிரவாகத்தோடு கூடிய யானை, மதஜல பிரவாகம். மதம் எப்ப பிடிக்கும்னா ஆண் யானைக்கு தான் மதம் பிடிக்கும், பெண் யானைக்கு மதம் பிடிக்காது. நல்லா பாத்துக்கோங்க. ஆண் யானைக்கு தான் மதம் பிடிக்கும். எதனாலே? அந்த காம உணர்ச்சியினுடைய அதிகம் ஏற்பட்ட சமயத்திலே அந்த புணர்ச்சியானது ஏற்படாமற் போனால், அந்த புணர்ச்சியானது ஏற்படாமற் போனால் அப்பொழுது அதற்கு அந்த உத்வேகத்தினாலே மதம் பிடித்து தாறுமாறாக செயல்களை செய்யும். அப்படிப்பட்ட மதஜல பிரவாகத்தோடு
கொடுக்கும்படியான யானையே உந்துமவன் தள்ளுமவன் போ போ தள்ளு உந்தும் மதகளித்தன். யாரையா யாரு என்ன யாரு ஆழ்வார் பெரியாழ்வார் சொல்றார், யாரையா யானை வேற ஒண்ணுமில்ல கண்ணனாகிற யானை. கண்ணனாகிற யானை, கண்ணனே ஒரு யானை. யானையை போல அவன் நடந்து வரான். அப்படி நடந்து வரும்படியான யானையை தள்ளும்படியான கண்ணனை தள்ளக்கூடியவன் அப்படின்னு மற்றொரு அர்த்தத்தை சொன்னாலும், ஆனாலும் அந்த யானையோடு பலிஷ்டனாக இருக்கக்கூடியவன் நந்த கோபாலன் முந்து மதகன் ஓடோதையே தள்ளக்கூடிய தோல் வலிமை வலிமையான தோளை உடையவன், வலிமையான தோளை உடைய நந்தகோபாலன். மருமகளே நப்பின்னாய் மருமகளே, நந்தகோபாலுடைய மருமகள் மணாட்டு பெண்ணே நப்பின்னாய். சுவாமி அவருடைய காலக்ஷேபத்திலையும் சொல்லுவார், வியாக்கியா புஸ்தகங்கள்லயும் எழுதியிருக்கார். வெள்ளி விதத்து பொன்னே நயனம் வேண்டேன்னும் பிறந்தகத்து வாழ்வே சொன்னாலாம். வெள்ளியை விதைச்சா எங்க விவசாய பூமியில வெள்ளி விதைச்சா வெள்ளிதான் வருமே தவிர, ஆனா வெள்ளி விதைத்து பொன்னே விளையணும். பொன்னே வெள்ளி போட்டா, வெள்ளி விதைச்ச விதை என்ன வெள்ளி, ஆனா விளைஞ்சது என்ன தங்கம். வெள்ளி விதைத்து பொன்னே விளையணும் வேண்டேன் பிறந்தகத்து வாழ்வு வேண்டேன், பிறந்தகத்து வாழ்வு வேண்டேன் தேவையில்லை. பாருங்கோ, ஸ்ரீராமாயணத்துல பிராட்டி மிथिலையிலிருந்து கிளம்பி வந்தாள்னு வர மறுபடியும் மிथिலாதிபதியாகிற ஜனக சக்கரவர்த்தி என்னைக்காவது பார்த்தாள், மிथिலா நகரத்துக்கு போனாள் அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கா? ஊர்பட்ட பேர் எழுதியிருக்கா ராமாயணத்தை. ஆனந்த ராமாயணம், பார்கவ ராமாயணம், அந்த ராமாயணம் எழுதியிருக்கா. ராமாயணத்துல கூட மறுபடியும் மிथिலாதிபதியை பார்த்தாள், மிथिலைக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தாள் என்பது எங்கேயாவது எந்த ராமாயணத்திலும் கிடையாது. இப்ப என்னன்னா, புத்தகத்துக்கு வந்த பிற்பாடு பிறந்தகத்தை மறப்பது என்பதுதான். அந்த மாதிரி நந்தகோபாலன் மருமகளே ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே யாரவள்? நப்பின்னையே. இந்த அவத்துக்கு பிரதான மகிழ்ச்சியான எழுப்புகிறார்கள். அவ எப்படி இருக்கா? கந்தம் கமழும் குழலி கடை திரவாய் கந்தம் கமழும், ஆச்சரியமான வாசனையாகிற மயிர்கை கேசத்தை உடையவள். அந்த கேசம் எப்படி இருக்கு? ஆச்சரியமா கந்தம். என்ன கந்தம் என்ன? இப்ப நாமெல்லாம் இந்த நிறைய வாசனாதி திரவியங்கள்லாம் நிறைய தலைக்கெல்லாம் பூசிக்கிறான். நிறைய அதுன்றா, அந்த கேன்சரடின்றா, அதுன்றா, எத்தனையோ நிறைய பிராண்ட் எல்லாம் விற்கிறா. ஆயுர்வேத முறையிலையும் பார்க்கலாம், மற்றும் உண்டான முறைகளையும் பார்க்கலாம், எல்லாம் இருக்கு. அது ஏதோ வாசனை இருக்கு. ஒரு 10 நிமிஷம் இருக்கும், அரை மணி நேரம் இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வாசனை எங்க போச்சுன்றதே தெரியாது. ஆனா இவளுக்கு ஒரு வாசனை கந்தம் குழலி கந்தம் கமழும், நல்ல ஆச்சரியமான வாசனையோடு கூடின கேசத்தை உடையவளாக திகழ்கின்றாள். என்ன வாசனை? ஏதாவது இந்த மாதிரி ஆயுர்வேத மருந்துகள் அது இதெல்லாம் அதெல்லாம் இல்ல. எம்பெருமானுடைய திருமேனி சம்பந்தத்தினாலே ஏற்பட்ட வாசனை. எம்பெருமான் இந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணும்? நாம உட்கார்ந்து இருந்தா பின்பக்கமா வந்து மூடும். குழந்தை விளையாட்டு ஒண்ணு விளையாடும். யாருன்னு சொல்றியா? நான் யாருன்னு அப்படின்னு கண்ணை மூடும். பெரியவாளுடைய கண்ணை மூடும் குழந்தைகள்லாம். அந்த மாதிரி கண்ணன் பெருமான் என்ன பண்றான்? இவ்வளவு உட்கார்ந்து இருக்கான், கண்ணை வச்சு மூடுறான்.
கண்ணை வந்து மூடுறான். இந்த கண்ணை மூடும்படியான சந்தர்ப்பத்திலே இவளுடைய கேசா பாசங்கள் எல்லாம் அப்படியே அவிழ்ந்து போய் அவனுடைய திருமேனி, அந்த திருமேனியில் இருக்கக்கூடிய கோவில் சாந்து, அந்த கோவில் சாந்தினால வாசனை, அப்படி வாசனையோடு கூடியவள் கந்தங் கமழும் குழலி திரவாய் அம்மா, உன்னுடைய திருக்கண் நோக்கு எங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். உடலி கடை திரவாய், உன்னுடைய கடைக்கண் நோக்கு வேணும். பிராட்டியினுடைய நப்பின்ன பிராட்டியினுடைய கடைக்கண் நோக்கு எங்கள் மேல் விழ வேண்டும். உடனே பார்க்கிறாள். அதெல்லாம் இப்ப வந்து அகத்துல வந்து எழுப்புறங்களே, கோஷ்டியிலே சேர்ந்தவள் தான் நான். ஆகையினாலே என்னன்னா, எம்பெருமான தவிர பிராட்டிலிருந்து ஆரம்பித்து நம் வரைக்கும் எல்லோரும் சேத்தன வர்க்கமே தவிர அவளுக்கும் மோட்ச பிரதத்துவம் என்று உண்டு என்று சொல்லும்படியான சம்பிரதாயம் அன்று நம்மது. அவளும் மோட்சம் தர சக்தி உடையவள் என்று சில பேர் சொல்லிட்டு இருக்கா. அது நம்முடைய சம்பிரதாயத்திலே முன்னோர்களாலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தத்துவம் அன்று என்று தெரிவித்து நிர்தாரணம் பண்ணிட்டா, முடிச்சுட்டா. பெருமானா சூப்பர் பவர் யாருக்குன்னா அவனுக்குதான். மோட்ச பிரதத்துவம் என்பது தருவதற்கு அதிகாரின்னா எம்பெருமான தவிர மற்றொருத்தன் யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அப்படி மோட்ச பிரதனாக அவனை ஆக்குவதற்கு காரணகர்த்தாவாகத்தான் ஆவாளே தவிர, புருஷகாரம் செய்வாளே தவிர இவளே மோட்சத்தை கொடுக்க கூடிய என்பது கிடையாது. ஆகையினால அவளுடைய புருஷகாரத்தை தான் வேண்டுகிறார்கள். கடை தீரவாய், உன்னுடைய கண் பார்வை எங்கள் கோஷ்டியின் பேரிலே விழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். அவள் கேட்டதற்கு என்ன அப்படின்னு இந்த சமயத்துல வந்து எழுப்புறாங்களே அப்படின்னா, வந்து எங்கும் கோழி அழைத்தனகாள், வந்து எங்கும் எங்க பார்த்தாலும் கோழிகள் கூவுகிறது. கோவிடுத்தோன்னா பொழுது விடிந்தது என்பது அர்த்தம். ஆகையினாலே அப்படி கோழி வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், எங்க பார்த்தாலும் கோழிகள் கூவுகிறது. இந்த கோழியினுடைய சப்தம் என்ன பெரிய இதுவான்னா, வியாக்கரண சாஸ்திரத்திலே ஆச்சரியமாக ஊச்சவாங்காலயுதோ இது எங்க சுவாமி சொல்லியே அடுத்தது ஊச்ச வாம் காலயத்தோ இது காலகா என்று கௌமதியிலே தெரிவிக்கப்படுகிறது. முதல்ல ஊ, அப்புறம் ஊ, அப்புறம் ஊ, குக்கூ. ரங்கஸ்வரம் வேதத்தெல்லாம் உண்டு. சில இடத்துல அப்படியே நீட்டி அவளுடைய சக்தி எவ்வளவோ சொல்லலாம். அந்த மாதிரி பல அந்த வேத பாகத்தையே எங்க சுவாமி அந்த சொல்ற வேத பாகத்தையே சொல்லி காட்டுவார். ஆமா, வேத பாகத்தையே சொல்லி காட்டுவார். என்னன்னா, அவர் உபய வேதத்திலையும் கரை கண்ட நிஷ்ணாதராக இருக்கிற காரணத்தினாலே அந்த பாக்கியம் அடியேனுக்கு என்னது வேதத்தினுடைய சம்பந்தம் இல்லாதனாலே இதை மட்டும் ஊச்ச காம் காலையழகா அப்படின்னு சொல்லிட்டான். அவ்வளவுதான். எங்கும் கோழி அத்தனகான், எங்க பார்த்தாலும் கோழி அழைச்சுண்டு மாதவி பந்தல் மேல் பல் குயிலினங்கள் கூவினகான். மாதவி பந்தல் மேல் மாதவி புஷ்பம், மாதவி பந்தல் மேல் மாதவி பந்தல் மாதவி புஷ்பம், அது மேலே பல்கால் குயிலினங்கள் பலகால், ஒரு ரெண்டு தடவை இல்ல, குயிலினங்கள் எல்லாம் கூவுகின்றது. குயில் எப்பொழுது கூவும்னா சந்தோஷாதிசயம் ஏற்படுற சமயத்தை தான், அதிகமான சந்தோஷம் எப்ப இருக்கோ அப்பதான் கூவும். மற்ற சமயத்துல குயில் கூவுதல்னா அது ஸ்வரம்னு கானம், ஆச்சரியமான கானம்.
கோயில வந்தெங்கும் குயிலினங்கள் கூவினகாள் வந்த மாதவி பந்தல் மேல் பல்கால் குயில் பல்கால் ஒரு தடவை இல்ல 2 தடவை இல்ல 10 தடவை இல்ல எத்தனை பல்கால் குணங்களை போலே இதுவும் பல தடவை அது பல 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 ஆழ்வார் சொல்றாரு பல பலவே ஆபரணம் பேரும் பல பலவே பல பலவே சோதி வடிவு பெண்ணில் பல உண்டு கேட்டு ஒத்து மோந்து இன்பம் பல பலவே ஞானமும் பாம்பனமேலார்க்கேயோ பல பல ஆபரணம் பேரும் பல 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 பலவே அதனாலே சேவை சாயக்கூடிய அழகு பல பலவே சோதி வடிவு உன்னுடைய வடிவுகள் பல பல எல்லாத்தையும் பல வண்டு உண்டு கேட்டு உற்று மோந்து எல்லாத்தையும் பண்ணி இன்பம் பல பலவே அதனால கேட்டதனாலே ஒரு பாக்கியம் கண்டதனாலே ஒரு பாக்கியம் காதாலே இது பண்ணனாலே ஒரு பாக்கியம் கண்ணாலே பாட்டு ஒவ்வொன்றும் ஆகையினாலே அப்படிப்பட்ட பல பல பல்கோல் பல பல விதமாக பல காலமாக பல விதமாக சொல்லிட்டே இருந்தது குயிலினங்கள் கூவினகாள் பந்தார் விரலி உண்மைத்து நன்பேறு பாட பந்தார் விரலி ஒரு கையில் நாரம் நாரம் நாரம்னா பந்து தான் நாரம் அத நாரத்தை உடையவன் நாராயணன் ஒரு கையில் பந்த வச்சா ஒரு கையில் நாராயணன் வச்சுருக்கா ஒரு கையில் விபூதி ஒரு கையில் விபூதிமான் பாருங்க ஒரு கையில பெருமா ஒரு கையில பந்த வச்சுருக்கா ஒரு கையில எம்பெருமானையே பிடிச்சுட்டு இருக்கா என்ன பாக்கியம் பிராட்டிக்கு நப்பின பிராட்டிக்கும் பந்தாறுகளி எதற்காக உன் மைத்துனன் பேர் பாட உன்னுடைய மைத்துனன் பேர் பாட உன்னுடைய எம்பெருமானுடைய பேர் பாட எப்படி வரணும் செந்தாமரை கையால் தாமரை கையால் செந்தாமரை கையால் என்று செந்தாமரை கையினாலே சீராறு வளையொலிப்ப சீரார்ந்த வளையொலிப்ப ஆர்ந்த வளை சீராறு வளை அப்படி கலகல வளை ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து வந்து திறக்க வேணும் பிரார்த்திச்ச உடனே ஓடி வந்து கதவை திறந்த பிற்பாடு என்ன ஆச்சு இந்த பாசுரத்திலே உண்டான ஆச்சாரிய வைபவ விஷயங்கள் எல்லாவற்றையும் நாளை சேர்த்து அனுபவிப்போமாக. பாசுரானுசந்தாலும் உந்து மதகளித்தாத தோல் வலியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் தங்கவழுங்குடலி கடதிரவாய் வந்தெங்குங்கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பல்விரலை உண்மைத்துணன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம். லோகா சமஸ்தாக சுகினோபவந்து தழை நல்ல இன்பம் தலை பெய்து எங்கும் தழைக்கவே.